வெல்கம் பேக் அவர் சேனல். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது வந்து சாக்லேட் ஸ்பாஞ்ச் கேக் தான். இது வந்து ரொம்ப ஈஸியான ரொம்ப டேஸ்டியான ரெசிபி தான். இது வந்து வீட்டிலையே எப்படி பண்ணுறது பார்க்கலாம். இதுக்கு நமக்கு ஓவனு இல்லை பீட்டரு இல்லை மிக்சரு எதுவுமே தேவையில்லைங்க. ஒரு ஹேண்ட் மிக்சர் இருந்தாவே போதும், நம்மளுக்கு எதுவுமே தேவையில்லை. ரொம்ப ஈஸி ப்ராசஸ் தான். நம்மளுக்கு இப்போ வந்து என்னென்ன பொருள் தேவைன்னு பார்க்கலாம். முதல்ல வந்து நிறைய பேர் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறாங்க. நம்ம சேனலில் அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு வந்து சேரணுன்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். அடுத்தடுத்த வீடியோ வந்துகிட்டே இருக்கும். முதல்ல வந்து பேக்கிங் டின் ப்ரிப்பேர் பண்ணிக்கிறது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. அதுக்கப்புறம் குக்கர் வந்து ப்ரீ ஹீட் பண்ணி வச்சுக்கணும். அதுக்கப்புறமா ஒரு ஹாஃப் கப்பு வந்து மைதா வந்து போட்டு நல்லா சல்லிக்கணும். அதில் வந்து ஹாஃப் டீஸ்பூன் வந்து பேக்கிங் பவுடரு, அதே 1/4 டீஸ்பூன் வந்து பேக்கிங் சோடா போட்டு நல்லா சல்லிக்கணும். பாருங்கள், இந்த ஜல்லிக்கிற ப்ராசஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட் தான். அதுக்கப்புறமா கிராம்ஸ் வந்து மில்க் பவுடர், 20 கிராம்ஸ் வந்து கோகோ பவுடர் போட்டு நல்லா சலிச்சுக்கோங்க. இந்த சலிச்ச ப்ராசஸ் வந்து ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டு. உருண்டை இல்லாமல் சலிச்சுக்கணும். ஏன்னா இந்த உருண்டை இருந்துச்சுன்னா கேக் பேக் பண்ணும்போது நமக்கு அங்கங்கே ஒட்டுகிட்டே இருக்கும், அது நல்லா குக் ஆகாது. ஸோ அதனால் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும், எல்லாம் மிக்ஸ் ஆகிற மாதிரி. அதே மாதிரி ஒரு ஹாஃப் கப்பில் பாதி வந்து சர்க்கரை பொடி போட்டுக்கோங்க. அதே 20 ml வந்து எண்ணெய் ஊற்றிக்கோங்க. இந்த எண்ணெய் ஊற்றுறதுக்கப்புறமா நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இங்கே வந்து ஒரு ஹாஃப் கப்பு வந்து மில்க் எடுத்துக்கோங்க. அதில் பாதி தனியாக வச்சுக்கோங்க, பாதி எடுத்துகிட்டு மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. அந்த பாதி முடிச்சதுக்கப்புறமா அதில் இருக்கிற இன்னொரு பாதி பக்கத்தில் வச்சுருக்க பாதி வந்து எடுத்துகிட்டு மறுபடியும் அது கன்சிஸ்டன்சி பார்த்துட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றிக்கிட்டே இருங்க. கடைசியில் வந்து நம்ம கொஞ்சமாக கார்ன்ஃப்ளவர், ஒரு ஹாஃப் கப்புக்கு கார்ன்ஃப்ளவர் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் ஒரு 1/4 டீஸ்பூன் வெனிகர் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இங்கே வந்து நம்ம 5 இன்ச்சு டின்னு தான் யூஸ் பண்ண போகிறோம். நீங்கள் உங்களுக்கு வேணும்னா 5 இன்ச்சோ 6 இன்ச்சு எதானாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து நல்லா 40 மினிட்ஸ் பக்கம் குக்கரில் வச்சுட்டு மூடி வச்சுக்கணும். இந்த குக்கர் வந்து ஒரு 5 மினிட்ஸ் முன்னாடியே ப்ரீ ஹீட் பண்ணி வச்சுக்கணும். அப்போ தான் நம்மளுக்கு கேக் வந்து பர்ஃபெக்டாக வரும். இல்லைன்னா ப்ரீ ஹீட் பண்ணாமல் வச்சிங்கன்னா கேக் வந்து கெட்டு போயிடும். ஸோ இப்போ வந்து நம்ம 40 மினிட்ஸ் கழிச்சுட்டு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருந்துச்சுன்னு. நம்ம ஒரு டூத் பிக் குத்தி பார்க்கலாம். அது வந்து நல்லா பேக் ஆகிடுச்சுன்னா அது டூத் பிக் வந்து ஒட்டாமல் வந்துடும். இன்கேஸ் உங்களுக்கு பேக் ஆகலைன்னு நினச்சின்னு அது வந்து கொஞ்சம் ஒரு 2 மினிட்ஸ் வந்து மூடி வச்சுட்டு 2 மினிட்ஸ் பக்கம் அப்படியே விட்டுருங்க. கேக் வந்து பர்ஃபெக்டாக வந்துடும். உங்களுக்கு இந்த வீடியோ எப்படி கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு நம்மளோட வீடியோஸ் எல்லாமே வந்து ரீச் ஆகணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம சேனலில் இருக்கிற சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு எல்லாத்துக்குமே ரொம்ப நன்றி. ஏன்னா சப்போர்ட் நல்லாவே கொடுக்குறீங்க. ஸோ அதே மாதிரி எல்லோரும் நீங்கள் சப்போர்ட் கொடுத்தீங்கன்னா நம்ம சேனல் வந்து கொஞ்சம் முன்னாடி அடுத்தடுத்த வீடியோஸ் போடுறதுக்கு கொஞ்சம் சப்போர்ட்டாகவும் இருக்கும். ப்ளீஸ் ஃப்ரெண்ட்ஸ், லைக் அண்ட் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப்.